வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மேஜிக் மைண்ட். லா ஆஃப் அட்ராக்ஷனை எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமா? பட் படித்தா தானே மார்க் வரும். அதை விட்டுட்டு சும்மா இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணினா போதும்னு ஒரு சிலர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்மளோட ரெகுலர் ப்ரிப்ரேஷனை எப்படி பூஸ்ட் பண்ணுறதுன்னும் அதோட ஒரு பார்ட்டாக எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸை இன்க்ளூட் பண்ண போகிறோம்னு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் நான் சொல்கிறத கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரிப்ரேஷனோட இதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மேஜிக் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லா ஆஃப் அட்ராக்ஷனை எக்ஸாம்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்னால் என்னன்னு லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்ஸ் எதுக்காக, அதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எதுக்காக அப்படின்னா நமக்கு பிடிச்ச காலேஜில் நமக்கு பிடிச்ச கோர்ஸை எடுக்கிறதுக்காக ஒரு டிசைடிங் ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் விட்டுட்டு இப்போ என்ன வீடியோ அப்படின்னு கேட்டால், பிகாஸ் இயர் ஃபுல்லாக படிச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல சொதப்புறவங்களும் இருக்காங்க, லாஸ்ட் மினிட்ல படிச்சுட்டு அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆல் இஸ் பிகாஸ் ஆஃப் யர் மைண்ட் செட். இந்த வீடியோஸை பேரண்ட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் பார்த்துட்டு இருக்கலாம். இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் தான் பண்ணியிருக்கீங்க உங்கள் எக்ஸாம்க்காக. இட் இஸ் யோர் டைம் டு ப்ளே த மேட்ச். எவ்வளோ நல்ல பிளேயராக இருந்தாலும் கிரவுண்டில் ஆன் ஸ்பாட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிற ஸ்கில்ஸ் தான் முக்கியம். இதே ஸ்கில்ஸ் அண்ட் மைண்ட் செட்டோட எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷனும் மர்ஜ் பண்ணி நமக்கு வேண்டிய ரிசல்ட்ஸை ஸ்கோர் பண்ண போகிறோம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு சில டிப்ஸை நான் சொல்கிறேன். டிப் நம்பர் 1, ஹெல்த். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். எக்ஸாமை அட்டென்ட் பண்ணுறதுக்கு மைண்ட் செட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ சேம் உங்கள் ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஜங்க் ஃபுட், ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். சம்மர் டைம்னால் ரொம்பவும் காரமாகவும் சாப்பிடாதீங்க. ரொம்ப ஹாட்டானதும் கோல்டானதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஈட் ஹெல்தி, ஃப்ரெஷ், ஹோம்மேட், லிமிட்டட் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட். நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்ச சாப்பாடை அளவான குவான்டிட்டியில் கரெக்டான டைமில் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை டெய்லி ஃபுட்டோட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர். தண்ணி குடிச்சிட்டே இருங்க. டிப் நம்பர் 2, நோ நியூ திங்ஸ். 1 இயர் போதுங்கிற அளவுக்கு புக்ஸை திருப்பி திருப்பி படிச்சிருப்போம். ஸ்கிப் பண்ண டாபிக்ஸ் எல்லாம் விட்டுருங்க. டோன்ட் லேர்ன் எனி திங் நியூ. லாஸ்ட் மினிட்ல கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. என்ன தெரியுமோ அதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுங்க போதும். டிப் நம்பர் 3, பி காம் அண்ட் கிளியர். உங்களுக்குன்னு ஒரு டைம் டேபிள் போடுங்க. இன்பிட்வீன் வர ஸ்டடி ஹாலிடேஸில் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னு பிளான் பண்ணிக்கோங்க. பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான சப்போர்ட் உங்கள் பேரண்ட்ஸ் ஆர் சிப்ளிங்ஸ் கிட்ட ஹெல்ப் கேளுங்க. இல்லை அப்படி எனக்கு யாரும் இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னா எக்ஸாம் டைம் டேபிளை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கு நீங்களே ஒரு கிஃப்ட் வாங்கி தரதா ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 4, கூல் மைண்ட் செட். இது ஒரு எக்ஸாம் அவ்வளோதான். ஜஸ்ட் உங்கள் லைஃபுக்கான ஒரு டைரக்ஷன். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுனா உங்களுக்கு பிடிச்ச டைரக்ஷனில் போகலாம், இல்லைனா அதுவே ஒரு டைரக்ஷனில் ஆப்வியஸாக கூட்டிகிட்டு போயிடும். இந்த எக்ஸாம் தான் உங்கள் லைஃபு, நினச்ச மார்க் கிடைக்கலனா லைஃபே போச்சு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எக்ஸாம் மேலே ஒரு பயத்தை உருவாக்காதீங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் அ லெவல் டு கிளியர், அவ்வளோதான். அதே மாதிரி ஆஃப்டர் எக்ஸாம் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறது, புக் எடுத்து பார்க்குறதுன்னு இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. பி ஸ்ட்ரிக்ட் ஸோ தட் உங்களோட நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கான ப்ரிப்ரேஷனை இந்த எக்ஸாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ஸ்மூத்தாக போகணும். எக்ஸாம் ஹால்குள்ளே போனதும் எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கணும், அதுக்கான லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். எக்ஸாம் டைமில் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னன்னு ரொம்ப டீப்பராலாம் போக வேண்டாம். தேர் இஸ் ஆல்வேஸ் அ ஹையர் பவர். நம்மளால் அதை உணர மட்டுமே முடிஞ்சிருக்கும். இது எந்த ஏஜ் கேட்டகரியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. கடவுள்னு சொல்லலாம், மேஜிக்னும் சொல்லலாம், யூனிவர்ஸ்னும் சொல்லலாம். நமக்கு என்ன வேணும்னாலும் யூனிவர்ஸ் நடத்தி தரும். இப்போது எக்ஸாம்க்காக நம்ம யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் ஆக போகிறோம். எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸ்டெப் நம்பர் 1, பிஃபோர் ஸ்டடியிங். ஒரு சிலர் மார்னிங் படிக்கிறவங்களா இருப்பீங்க, ஒரு சிலர் நைட்டும் படிக்கலாம்.
விச்செவர் கேட்டகரி. ஒரு 5 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணி உங்கள் ப்ரீத்திங்கை கவனிங்க. உங்கள் ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். கையை நார்மலாக கோர்த்த மாதிரி வச்சாலும் ஓகே, இல்லைனா சின் முத்திரை ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி பொசிஷனில் வச்சுட்டாலும் ஓகே தான். அது உங்கள் விஷ். இந்த சின் முத்திரை உங்கள் கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். உங்கள் ப்ரீத்திங்கோட இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேலை மட்டும் கவனிங்க. இந்த ப்ரீத்திங் ப்ராக்டிஸை எப்போ படிக்கிறதுக்கு முன்னாடியும் சேம், எக்ஸாம் ஹால்குள்ளே போனதும் ஒரு 2 to 5 மினிட்ஸ் இதை பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 2, ஆஃப்டர் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஒரு மோட்டிவேஷன் அஃபர்மேஷன்ஸை கேட்கணும். எக்ஸாமுக்குன்னு ஸ்பெஷலாக நான் க்ரியேட் பண்ண அஃபர்மேஷன்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ கார்டில் தரேன். ஒன்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அஃபர்மேஷன்ஸை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 டேஸ்க்கு கேட்டுட்டு அப்புறம் அதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை மட்டுமே மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. இது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை தரும் அண்ட் யூனிவர்ஸ் கிட்ட ஆட்டோமேட்டிக்காக உங்கள் விஷயம் சரண்டர் பண்ணிடும். ஸ்டெப் நம்பர் 3, உங்களோட ஆம்பிஷன் என்ன, லைஃப் டைம் கோல் என்னன்னு நிறைய பேர் ரொம்ப கிளியராக டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க. நான் இந்த காலேஜில் தான் படிக்க போகிறேன், இந்த கோர்ஸ் தான் எடுக்க போகிறேன்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கூட ஒரு சிலர் டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு நாள் மார்னிங் அண்ட் நைட் அதை இமேஜின் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த இமேஜினேஷனை எப்படி பண்ணால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்கிறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஆஃப்டர்நூன் டைம் விண்டோ கிட்ட ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க. நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்குது. சடன்னாக சில்லுன்னு காற்று வருது. என்னன்னு பார்த்தா ஜோன்னு மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. கண் இமைக்காமல் ஜன்னல் வழியாக பார்த்துட்டே இருக்கீங்க. நல்ல மண் வாசனை வருது. மழை ஸ்பீடாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதோட சாரல் உங்கள் ஃபேஸில் படுது. அப்போ தான் நீங்கள் சுய நினைவுக்கு வரீங்க. எங்கே இருக்கோம்னு ஒரு செகண்ட் உங்கள் மைண்டில் ஃப்ளாஷ் ஆகுது. பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், நீங்கள் ஆசைப்பட்ட காலேஜ், ஆசைப்பட்ட கோர்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் அமைச்சிக்க போகிற ஒரு டைரக்ஷனில் சரியான இடத்துல உட்காந்துருக்குறோம். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தனால இப்படி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நடந்திருக்கு. அப்படியே ஸ்கூல் மெமரிஸ்க்கு மெதுவாக போகுது. அதுவும் பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஸ்கெடியூல் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் ரிலாக்ஸ்டாக எழுதுனது. ஒவ்வொரு எக்ஸாம் முடிச்சுட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபுல்ஃபில்டாக வந்தது. எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக அப்பாடா அப்படின்னு ஃபீல் ஆனது. அப்புறம் ரிசல்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே மார்க் கிடச்சிருக்கு. அப்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு இவ்வளோ மார்க்ஸ் டார்கெட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரேண்டமாக யூனிவர்ஸ்கிட்டேயே விட்டுருங்க. இந்த மாதிரி எக்ஸாம், காலேஜ் உங்கள் ஆசைப்படி நடந்தால் எப்படி இருக்கும்னு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் மார்னிங் கண்ணு முழிச்சதும் இதே மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். இந்த மெத்தடை தான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் விஷுவலைசேஷன் மெத்தடுன்னு சொல்லுவோம். நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக யோசித்து வச்சுருந்தீங்கன்னா அதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அதை பற்றிலாம் பெருசாக யோசிக்கல, லெட் மீ கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு தோணுச்சுன்னா யூனிவர்ஸே அதை டிசைட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெட்டராக கிடைச்ச மாதிரியும் இமேஜின் பண்ணி உங்கள் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். எப்படியும் எக்ஸாம்ஸ் முடிய 1 மந்த் ஆகிடும். பொதுவாக 21 டேஸ் ரெகுலராக ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணினா அது கண்டிப்பாக நடந்தே தீரும். நீங்கள் நம்பிக்கையோட உங்கள் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் ஒரு பார்ட்டாக இந்த ப்ராக்டிஸஸையும் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வியூஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மேஜிக் மைண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.